உலகெங்கும் உள்ள இறைவா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். நீங்க புதன் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ரிஷப வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த தடவை அப்படியே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலனை தான் கொடுக்க காத்திருக்கிறது கிரகங்கள். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் ராசியில இருக்கிறதோ, நட்சத்திரநாதன் ராசிநாதனோட கனெக்ட் ஆகிறதோ மிகப்பெரிய ராஜயோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த ஒரு மாதம். ஏன்னா மிஸ்டர் செவ்வாய் நட்சத்திரநாதன் உங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. பத்தாவதுக்கு அவரோட இன்னொரு வீடான விருச்சக வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு. ரிஷபராசியில் அமர்ந்து விருச்சக வீட்டுக்கு பார்வை கொடுத்துட்டு இருக்காரு மிஸ்டர் செவ்வாய். அப்படியே இப்படிக்கா வந்தால் 2ஆம் வீட்டு அதிபதி என புதன் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறார். நீங்கள் மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரமாக இருந்தால் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருத்தல் அப்படின்றது நெகட்டிவ் பலன் ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் நம்மளுக்குள்ளே சின்ன சின்ன கிளாரிட்டி இல்லாமல் ஏதாவது ஒன்று போட்டு மண்டியில் குழப்பிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். ஜஸ்ட்டு உருவாகும், அவ்வளோதான். ஓகே, எப்பயுமே மிதனம்னா அதுவா இதுவா டாயா டியா டாங்க டியான்னு சுற்றிட்டு இருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிஸ்டர் புதன் சுத்த வைக்க போகிறார், அவ்வளோதான். இது நீங்கள் மிதனமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி, இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆனால் வெறும் கான்ஃபிடென்ட்டை வச்சு மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாமல் முடிக்க வேண்டியிருக்கும். சொல்கிறது புரியுது இல்லை? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் தேடி வரப்போகுது. செவ்வாய் ஆளுமை பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றதே மிகச்சரியான யோகமான காலகட்டம் தான், ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னொன்று, தனித்த செவ்வாய் தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு செவ்வாயுடைய அமைப்பு என்பது ஒரு கம்பீரமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டுமே சரியாக போகும். ரொம்ப ஒரு மாதிரி ஏண்டா வாழ்கிறோன்ற அமைப்பெல்லாம் மாறி எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜூலை மாதத்தை நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு தேவையில்லாமல் மனக்லேதங்கள் வந்துட்டு போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் புதனுடைய வக்ரகதி அப்படின்றது உங்கள் தப்பு இல்லை பாஸ். புதனை யார் வக்ரமாக போக சொன்னது? அவர் இந்த மாதிரி போயிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. புதன் கொஞ்சம் வக்ரமாக போகிறது அப்படின்றது கொஞ்சம் தேவையில்லாத மனக்லேதங்களை உருவாக்கும். அந்த மனக்லேதங்களை உருவாக்கும் போது அது ஒரு மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு யாரை நட்புன்னு நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, அண்ணன் மாதிரிங்க நான் தம்பி மாதிரிங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஒரு சதி வலைக்க வெளியே தயாராக இருக்கிறார்கள். சரி, யாருமே தப்பு கிடையாதுங்க. ஒரே காட்டில் தான் மான் இருக்குது, ஒரே காட்டில் தான் மயில் இருக்குது, ஒரே காட்டில் தான் சிங்கம் புலி இருக்குது. அதனால் என்ன, ஒரே காட்டில் இருக்கோன்றதுக்காண்டி சிங்கமான வேட்டையாடாமையாக இருக்குது? இல்லை இல்லை. அந்த மாதிரி ஒரு கிரகம்ன்றது இன்னொரு கிரகத்துக்கு பகையாக இருக்கலாம், இல்லை இன்னொரு கிரகத்தோட இணைவாக இருக்கலாம். அதனால எல்லாம் ஒரே நட்சத்திர கூட்டம் ஒரே ராசி கூட்டம் தான் இருந்தாலுமே கொஞ்சம் இதுக்கு அது பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் பார்த்துனா நீங்கள் டபுள் எக்ஸல் போட்டு கம்பல் பண்ண முடியுமா, இல்லை எம்சைஸ் கொடுக்க முடியுமா? எதை கொடுக்க முடியுமோ அதுதானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த தடவை கொஞ்சம் யாரெல்லாம் நீங்கள் அண்ணன் அவங்க மேலே தப்பு இல்லை, நம்மளுக்கு பிளானட் அவங்க ரூபத்தில் தான் ஆப்பு வைக்க போகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி இப்போ, தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் முழுமையுமே குரு போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம்னாலே இளைய சகோதரம், இளைய உடன்பிறப்பு, இளைய உறவுகள் தான். அதில் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஓகே, இங்கே மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள்னா தனம் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன 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 தடை தாமதங்கள் வந்துட்டு போகலாம். ஆனால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வந்துடும். எனக்கு ஒரு தடவை நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய ஐடியா கிடைக்கும். எப்படி பண்ணலான்ற ஒரு பிளானிங் கிடைக்கும். என்னமோ இது அப்படியே உட்காந்துட்டே இருக்கோமே, திரும்ப ஏற்கனவே வேலைக்கு போயிடலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமான்ற மாதிரி மைண்டு போட்டு ஒரு மாதிரி டைலமா ஸ்டேஜ்லேயே இருக்கும். பட் ஸ்டில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் குருவோட சேர்ந்து அந்த காரகத்துவத்தோடு இயங்கும்போது கண்டிப்பாக தொழில் தொடங்கி தீர வேண்டும் என்று போர்டு போட்டு விசிட்டிங் கார்டு போடுவீங்க. அந்த அளவுக்கு மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவை தேடி வரப்போகுது. வேலைக்கு கூப்பிட்றேன் 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சு இன்னும் கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காம ஏதாவது வேணுமா? ஸோ காசு பணம் துட்டுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. நல்ல குடும்பத்துக்கான வருமானத்தை வரக்கூடிய வழியில் இருக்க போகுது. 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம் இயங்க போது, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம்லாம் இயங்க போது, 10ஆம் இடம் இயங்க போது.
6ஆம் இடம் இயங்க போகுது. வேற என்ன வேணும்? எல்லாமே நல்லபடியா இயங்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலையில இருந்த பிரச்சனை நிவர்த்தியா போகுது. ஒரு மாதிரி ஏன்டா வேலைக்கு போறோன்ற அமைப்பெல்லாம் மாதிரி போயிடணும், நம்ம ஜெயிச்சிடணும், 4 பேர் முன்னாடி கௌரவதியா வாழ்ந்துருன்ற மாதிரி எண்ணம், சுய மோட்டிவேஷன் அதிகரிக்கும். நிறைய செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ண போறீங்களோ அப்படிதான் தோணுது. ஸோ நிறைய செல்ஃப் அனலைஸ்மெண்ட் வரும். கூட்டி கழிச்சு பார்த்தா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் என்பது உங்களுக்கான சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும், விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதமாகவும், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவும், சொந்த தொழில் செய்வதற்கான முகாந்திரங்கள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகவும், வேலையில் கொஞ்சம் பளு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், தேவையில்லாத மனரீதியாக வரக்கூடிய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாகவும் அமைய காத்திருக்கிறது. நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நடந்துடும். ஓகே, கிளியர். படிக்கிற மிருகசீட நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, புதன் கொஞ்சம் மகரகதியில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் பார்த்துக்கலாம், என்ன பெரிய படிப்பு, நம்ம என்ன ஐஏஎஸ்ஸாக படிக்க போகிறோம். ஆனால் தேவையில்லாமல் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கோல்டு, சளி, ஃபீவர் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மிருகசீட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு கொஞ்சம் கோல்டு, ஃபீவர், சளி பிடிக்கும். பார்த்துட்டு இருக்கும்போதே சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் அதில் மட்டும் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னும் சின்ன கை குழந்தைலாம் வச்சுருக்க நெப்பு வைக்கிற அளவுக்கு போகலாம். இது புதனோட பிரச்சனை. புதன் வக்கரமாகும்போது கொஞ்சம் நுரையீரல் சம்மந்தப்பட்டு, அதே மாதிரி இஎன்டின்னு சொல்லக்கூடிய காது வலி, பல்லு வலி, தொண்டை வலி, கண்ணு வலி, இதுக்குள்ளெல்லாம் என்ட்ரி ஆகும். இஎன்டி பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் எனஃப். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றத்திற்கான முதல் படியை தொடங்குவீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணுன்ற மாதிரி சினாரியோ கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாதைகள் திறக்கப்படும், ஓப்பன் ஆகும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் உழைக்காமல் இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத மனக்லேதங்கள் வந்துட்டு போகலாம். அதனால் முதல்ல ஃபோக்கஸாக வேலையில் காட்டிட்டிங்கன்னா, வெட்டியாக இருந்தால் தானே ஏதாவது யோசிக்கணும். வேலையாக இருந்தால் வேலையை தான் பார்க்கணும். அதனால் வேலையை பார்ப்போம். நம்ம ரீல்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டீல் ஓகே, கூல். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் தேடி வரும். எதை எடுத்துக்கிறது அப்படின்றதுல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் வரும். கரெக்டான பாதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கப்பல் துறையோட சம்மந்தப்பட்டிருந்தீங்களோ, யாரெல்லாம் எலக்ட்ரானிக்கோட சம்மந்தப்பட்டிருந்தீங்களோ, யாரெல்லாம் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, வயரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெக்கானிக்கல் ஷாப்போட கனெக்ட் ஆகிறீங்களோ, அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். ஏன்னா செவ்வாய் சூப்பராக இருக்காது. அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். கொஞ்சம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரங்களுக்கு அது இந்த மாதம் சரியாகும். நிறைய பேர் லாயர்ஸோடையும், வக்கீலோடையும், ஜட்ஜோடையும் கனெக்ட் ஆவீங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க போலீஸாக இருப்பாங்க, இல்லை போலீஸ் ஃப்ரெண்ட் இந்த நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் இருக்க ஆட்களுடைய ஒரு பழக்கம் உருவாகும். இந்த அதன் மூலமாக நன்மைகள் தேடி வரும். 60 வயது தாண்டிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காங்க, யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகலாம், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சுகர் லெவல் செக் பண்ணிக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் ரத்த அழுத்தத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியவர். அப்போ பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது, அது மூலமாக குளுக்கோஸ் இதாகி இன்சுலின் சொல்கிற மாதிரி சுகர் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்த முருக வழிபாடு மிகச்சரியான ஆரோக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி சுவாமிமலை முருகன் வழிபாடு, இல்லை பழனிமலை முருகன் வழிபாடு மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான உத்வேகத்தை கொடுக்கும். ஓகே, இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய படகு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய படகு பார்க்கறது, நிறைய போட்டு பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தீங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது போட்டோட கனெக்ட் ஆகுது, திடீர்னு ஏதாவது ஒரு போட்டு போட்ட இமேஜ் நோட்டு உங்கள் கண்ணில் படுது, எது வேணால் நடக்கும். தத்தளிச்சிட்டு இருக்க வாழ்க்கையில் நான் இருக்கேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு என் கை பிடிச்சிக்கோன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த படகு பார்த்தவங்களோட சமிக்கைகளை உங்களுக்கு கொடுக்கும். படகு பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் என்பது உங்களுக்கான சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டமாகவும், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான காலம் கொடுக்கக்கூடிய மிகச்சரியான நேரம். சரியாக முறையாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. தேவையில்லாமல் இந்த புதன் வக்கரமாக இருக்கிறது, இந்த சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துருக்கிறத வச்சு மனசை போட்டு நீங்கள் அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மாதமும் போயிடும். அதனால் மற்ற கிரகம்லாம் நல்லா இருக்குது. மனசை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகா பண்ணுங்கள். இந்த முத்திரை நல்லா பார்த்துக்கோங்க. மிருகசீட நட்சத்திரக்காரங்க இந்த முத்திரையை பயன்படுத்த மன ரீதியாக எழக்கூடிய குழப்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ சூப்பராக இருக்குது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம்.